அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்பதை சனி பயிற்சியானது எப்படி உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிரகநிலையின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த சனி பகவான் கண்டச்சனியாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் வக்ரகதியில் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறுவது கோல்சார விதியின் அடிப்படையில் மிக நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பகை கிரகமாக கருதப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் ரூணரோக சத்ருஸ்தானத்திற்கு மாறுவது மிக சிறந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானுடைய இந்த சஞ்சார அமைப்பானது பல்வேறு விதமான மாற்றத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட கண்டச்சனியின் அமைப்பு காரணமாக இருந்த சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. மேலும் இந்த தருணத்தில் சனி பகவான் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்வதால் எதிர்ப்புகள், கடன் மற்றும் வியாதி போன்ற அனைத்து விதமான சிரமங்களும் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிக அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் சரி, அவருக்கு நிகர் அவர்தான். அப்படிப்பட்ட சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடமான 6ஆம் இடத்தில் அமர்வது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் புதிதாக நிலபலங்கள் வாங்குவது, சொந்தமாக வீடு வாங்குவது, குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பது, உத்தியோகத்தில் பல்வேறு விதமான நன்மைகளை பெறுவது, அனைத்து விதமான விஷயங்களிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அற்புதமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி சிறந்த வளர்ச்சியும் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். எனவே சனி பகவானுடைய இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியாகவோ, ஜென்ம சனியாகவோ, அஷ்டம சனியாகவோ அமரும் போது பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கும். அதே போன்றுதான் அர்த்தாஷ்டகஸ்தானத்திலும் கண்டச்சனியாக 7ஆம் இடத்தில் அமரும் போதும் ஏற்படுங்க. அப்படி 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் ஜனவரி மாதத்திலிருந்து 7இல் சஞ்சரித்ததால் சில சிரமங்கள் சற்று கூடுதலாகவே இருந்திருக்கும். இவை அனைத்தும் குறையக்கூடிய வகையில் அடுத்த 4 மாதங்களில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பல்வேறு விதமான சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுவரை சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானத்திற்கு மாறுவது மிக அனுகூலமான கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. சில மாதங்கள் மட்டும் இங்கு சஞ்சரித்தாலும் கூட அவரால் மிக அபரிவிதமான நன்மை கிடைக்க போகிறதுங்க. கடந்த 2.5 ஆண்டுகளில் இந்த 6ஆம் இடத்திற்குரிய பலன் கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக இனி வரக்கூடிய சில மாதங்கள் ஆகிய 4 மாதங்களுக்குள் நல்ல பலன் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்குகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகுதுங்க. வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும். போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். கருத்தரிப்பதற்கு ஏற்றதொரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறதுங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்படும். நீங்கள் நினைத்தபடியே வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க. குடும்பத்தில் வருமானம் உயர்வதால் பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக கடந்த 1 வருட காலமாக அனுபவித்து வந்த பல சிரமங்கள் தற்போது விலக போகிறது. பல்வேறு விதமான தொல்லைகளை சந்தித்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த தொல்லைகளிலிருந்து முற்றிலும்
மேலும் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. இந்த தருணம் என்பது பல விஷயங்கள்ல சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. விரும்பியபடியே நிரந்தர வேலை வாய்ப்பு குறுகிய காலகட்டத்திலே கிடைப்பதற்கான முதன்மையான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பு காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த துறைக்கு சாதகமாக 6ஆம் இடத்தில் மிக வலுவாக அமர்கிறாருங்க. எனவே பெரிய அளவிற்கு முதலீடு செய்தாலும் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தருணத்தில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். உங்களது உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்குங்க. பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் தொழில் துறையில் மிக சிறந்த வளர்ச்சியை கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். சனி பகவானின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மாறுதலாக இந்த மாறுதல் பார்க்கப்படுதுங்க. புதிய வாய்ப்புகள் புத்துயிர் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுகிறது. நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் வருமானமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. பல்வேறு விதமான பிரச்சனைகள் விலகி கலைத்துறை ரீதியான பணிகளில் மன அமைதி பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் அரசியல் ஆசை மிக அதீதமாக ஏற்படுங்க. நீங்கள் நினைத்த நல்ல பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். புதிய வாய்ப்புகளும் மிக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனியின் அமைப்பு காரணமாக அரசியல் துறையில் உங்களது திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த சூழ்நிலை மிக சிறந்த வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலும் கிரகிக்கு தன்மை அதிகமாக கூடிய ஒரு தன்மையாகவும் பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகிறதுங்க. அத்தனை விதமான வீண் விரைய செலவுகளும் கட்டுக்குள் வரும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் கிடைப்பதில் எந்த விதமான குறைவும் ஏற்படாதுங்க. விவசாயத்துறையில் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் அனைத்தும் குறைந்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் விவசாயத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கிறதுங்க. புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல விஷயங்கள் மனநிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் விவசாயத்துறையினருக்கு அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் சனி சாதகமாக மாறியிருப்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது வெளியில் சென்று வேலை பார்த்து வரும் பெண்மணிகளுக்கு அல்லது சொந்த தொழில் புரியக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் மிக சிறந்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அதீத நன்மை கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை சனி பகவானின் சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு.